ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாவின் சமையலறை. இன்றைக்கி என்னோடய சமையலறையில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபியான கிட்ஸோட ஆல் டைம் ஃபேவரட்டான மேகி மசாலா நூடுல்ஸ். என்னோடய ஸ்டைலில் மேகி மசாலா நூடுல்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி மேகியோட கறி ஃப்ளேவர் எடுத்துருக்கிறேன். எங்கள் ஊரில் இந்த மாதிரி தான் கிடைக்கும். இதை முதல்ல குக் பண்ணிக்கணும். ஒரு 50% மட்டும் குக் பண்ணணும். அதுக்கு ஒரு வாணலியில் ஒரு கப் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா அதில் நூடுல்ஸ் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் என்னென்னா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக குக் பண்ண வேண்டாம். ஒரு 50% அதை குக் பண்ணி எடுக்கணும். அதுக்கு என்னென்னா இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 50% குக் ஆயிடுச்சு. இதை உடனே வடிகட்டிட்டு பச்சை தண்ணியில் அலசிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லா நூடுல்ஸ் உதிரி உதிரியாக கிடைச்சிரும். இப்போ இதை வடிகட்டிடலாம். இப்போ நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, பொடிசாக கட் பண்ண இஞ்சியும் பொடிசாக கட் பண்ண பூண்டும் சேர்த்துக்கோங்க. இது இந்த நூடுல்ஸ்க்கு நல்ல ஒரு தனியாக ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ்க்கு பொதுவாக இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் கலர் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்குறேன். நீங்கள் எக்கு கூட சேர்த்து பண்ணலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், கலருக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா பொருள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட் மட்டும் அதை கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி பீன்ஸ், கேரட், பட்டாணி, முட்டைக்கோஸ் இதெல்லாம் எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் இதை கலந்து விட்டுட்டு இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கணும். தண்ணி நிறைய சேர்த்துற வேண்டாம். ஏற்கனவே நம்ம நூடுல்ஸ் வேறு ஒரு 50% குக் பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு வேக வைக்கணும். அதுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்ல காயெல்லாம் வெந்துருச்சான்னு செக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம நூடுல்ஸை சேர்க்கணும். பாருங்கள், நான் இந்த மாதிரி 50% குக் பண்ணி நூடுல்ஸை உதிரி உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நூடுல்ஸை இந்த மசாலாவில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. கொஞ்சம் தண்ணியோடு இருக்கும்போதே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இது 50% தானே குக் பண்ணியிருக்கோம், இன்னும் கொஞ்சம் வேகணும். அதனால் என்னென்னா இதில் இந்த தண்ணி கொஞ்சம் இருக்கும்போதே இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடயே அந்த பேக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, மேகி மசாலா பேக்கெட்டு, அதுவும் இதோட சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இந்த நூடுல்ஸ் வேகிறதுக்காக தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி தெளித்து ஒரு மூடி போட்டு 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். முட்டை சேர்க்குறதா இருந்தால் இந்த நேரத்தில் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸை சிம்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் நல்லா வற்றி இருக்குது. எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி இருந்ததுன்னா அது வத்துற வரைக்கும் விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு நூடுல்ஸ் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இறக்குறதுக்கு முன்னாடி நான் இதில் என்னென்னா கொஞ்சமாக ஃப்ரைடு ஆனியன்ஸ் இந்த மாதிரி கடையில் கிடைக்கும், அதை இதோட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதுதான் ஃப்ரைடு ஆனியன்ஸ். இதை இதில் மேலே அப்படியே தூவிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் தூவிக்கிறேன். தூவிட்டிங்க அப்படின்னா டேஸ்டியான மேகி மசாலா நூடுல்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. வாங்க இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி குழந்தைங்க செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுதாவின் சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.